ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ராகு கேது பெயர்ச்சி என்கிற கேது ராகு பெயர்ச்சி. என்னை பொறுத்தளவில் கேதுதான் தலை, ராகுதான் வால். சில சீன ஜோதிடம், வெளிநாட்டு ஜோதிடங்களை எல்லாம் பார்ப்பவர்கள் தனக்குத்தானே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு மற்றவர்களிடத்திலே வாதமும் செய்கிறார்கள். பாகவதம் முதலான புராணங்கள், அடியேன் நவக்கிரக புராணம் எழுதியிருக்கிறேன் புத்தகம், இப்படி பல ஆதார புத்தகங்களின்படி, புத்தக ஆதாரங்களின்படி கேது தலை, ராகு வால். இதை என்னுடைய ஷார்ட்ஸ்ல போய் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். 100 தலைகள் உள்ள கேது பகவான், ஒரு வால் உடம்பு உள்ள ராகு பகவான். நிழல் கிரகம் என்று சொல்லப்படுகிறது, சாயா கிரகம் என்று நாம் அழைக்கின்றோம். அது வானமண்டலத்திலே மற்ற சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற பிளானட்ஸை பார்க்கிற மாதிரி ராகு கேதுவை பார்க்க முடியாது. புகை மண்டலமாக இருக்கும், அல்லது வால் நட்சத்திரத்தை போலே இருக்கும். ஒரு நீண்ட ஒரு கோடு இருக்கும், புகை மண்டல கோடு. அதைத்தான் ராகு கேது என்கிறார்கள். இதை கிரகணங்கள் ஏற்படுகிற போது மட்டும் உணர்கிறோம். சூரியனையோ சந்திரனையோ ஒரு மறைப்பு ஏற்படுகிற போது, சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவிலே பூமி வந்தால் ஒரு கிரகணம், சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவிலே சந்திரன் வரும்போது ஒரு கிரகணம். இந்த கிரகண காலத்திலே அந்த வட்டமாக இருக்கக்கூடிய, நம் கண் பார்வைக்கு தொலை தூரத்திலே இருக்கிற கோள் வட்டமாக தெரிகிறது. அந்த வட்டம் சிறிது சிறிதாக பிறைகளாக குறைந்து மீண்டும் பிறைகளாக வளருவதைத்தான் கிரகணம் என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த கிரகணங்கள் ஏற்படுவது பூமிக்கு ஏற்படுவது, பூமியிலே இருக்கிற மக்களுக்கு ஏற்படுகிற கிரகணம் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். இதை ஏற்படுத்துகிறவர்கள் கேதுவும் ராகுவும். கேது கிரஸ்த, ராகு கிரஸ்த என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பார்கள். இது ராகுவால் ஏற்படுகிறதா அல்லது கேதுவால் ஏற்படுகிறதா என்பதை பஞ்சாங்கம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பிடித்தல்னு பேரு. கிரகணம் அப்படின்னா பிடிக்கிறதுன்னு அர்த்தம். கிரகிணி அப்படின்னா மனைவின்னு அர்த்தம். கிரகத்தை கிரகணமாக பார்க்கிறாள். ஒரு கிரகத்தை கிரகணம் பிடிப்பதாக பார்ப்பதுதான் கிரகணம். இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே கேது ஒரு ராசியில இருந்தார்னா அதிலிருந்து தொடங்கி 7வது ராசியில, எப்படி எண்ணி பார்த்தாலும் 7 தான் வரும். வடவோட்டு அல்லது இடவோட்டு என்கிற எப்படி பார்த்தாலும் கேதுவிலிருந்து ராகு 7வது வீட்டிலே இருப்பார், அல்லது ராகுவிலிருந்து கேது 7வது வீட்டிலே இருப்பார். உதாரணமா கடகத்திலே ராகு இருக்கிறாரா, மகரத்திலே கேது இருக்கும். இப்ப நடைபெற போகிற பேச்சியை வைத்தே பார்ப்போம். கும்பத்துக்கு ராகு வருகிறார், சிம்மத்துக்கு கேது வருகிறார். மீனத்திலே இருக்கிற ராகு கும்பத்துக்கு வருகிறார், கன்னியிலே இருக்கிற கேது சிம்மத்துக்கு போறார். ஏன்னா இந்த 2 புகை மண்டல சாயா கிரகங்கள் இரண்டும் தலைகீழாக சுற்றுபவை. மற்ற கிரகங்கள் எல்லாம் நம்மை பொறுத்தவரையில் வலப்பக்கமாக கிளாக் வைஸாக சுற்றுபவை. நம்மை பொறுத்தவரை விஞ்ஞானத்துக்கு வேற மாதிரி. இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஜோதிடத்தை ஜோதிடமாவே சொல்லிவிடலாம். மற்ற கிரகங்கள் வலவோட்டு பாதையிலே வரும், ராகு கேது மட்டும் இடவோட்டு பாதையில் ஆன்டி கிளாக் வைஸா. மீனத்திலே இருந்து ராகு கும்பத்துக்கு வருகிறார், கன்னியிலே இருக்கிற கேது சிம்மத்துக்கு போகிறார். இது மிகப்பெரிய மாற்றங்களை தரும் என்று ஆய்வாளர்கள், ஜோதிடர்கள் நீண்ட காலமாக இதை கண்ணோக்கி பார்ப்பவர்கள், ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். உதாரணம், பொதுவா லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ கேது வருகிற போது உடல் ரீதியான துன்பங்கள் கண்டிப்பா வரும். பொதுவா லக்னத்துக்கு 7 லோ
ராசிக்கு 7 கேது வருகிற போது இல்லறத்தின் நெறிகள் சம்பந்தப்பட்ட தடைகளை தருவார். கல்யாணம் தள்ளி போகும், இப்படி பல விஷயங்கள். இந்த ராகு கேது உதாரணமா உங்க லக்னத்துக்கு, இப்ப கடக லக்னத்துக்கு 2 கேது வந்தால் பொருள் இழப்பு ஏற்படணும். அது ஏற்பட்டா நீங்க தப்பிச்சீங்க. அந்த பொருளை நீங்க காப்பாத்திக்கிட்டு இருந்தா உங்களை அது தாக்கும். உடல் நோயை தரலாம், அலைச்சல் தரும், மனமுறிவு ஏற்படும். அடியேன் ஏற்கனவே என்னுடைய ஆன்மீக மித்ரா பகுதியிலே சந்திரன் கேது இணைவு என்று ஒரு அற்புதமான எபிசோடு போட்டிருக்கேன். அதை ஆயிரக்கணக்கான பேர் பார்த்திருக்கிறார்கள். இந்த கேது அப்படிங்கிறத வச்சுதான் ராகுவுக்கும் சேர்ந்து பலம். பொதுவா உதாரணமா சொல்லுவா, ராகுவை போல் கொடுப்பவர் இல்லை, கேதுவை போல் கெடுப்பவர் இல்லைன்னு சொல்லுவா. கேது ஞானகாரகன். ஒரு ஜாதகத்துல புதனோட கேதுவோ குருவோட கேதுவோ இருந்தா அவன் பெரிய ரிசர்ச் ஸ்காலரா இருப்பான். கல்விக்கும் கேதுதான். ஒருவன் ஞானபீடம் ஏறுகிறான், குரு என்று அழைக்கப்படுகிறான், ஆச்சாரியனாக வாழ்க்கையில் திகழ்கிறான் என்றால் அவனுக்கு கேது சிறந்த பதவியை தந்திருக்கிறார். கேது அவருக்கு நல்ல பலன் கொடுக்கிறார்னு அர்த்தம். இந்த கேதுவை ஏன் கெடுக்கிறான்னு சொல்றார்? ரொம்ப வலிமையான கிரகம். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சந்திரனை விட சூரியனுக்கு பலம், சூரிய சந்திரர்களை விட செவ்வாய்க்கு பலம், செவ்வாயை விட குரு சுக்கிரன் முதலான சுபக்கிரகங்களுக்கு பலம் அதிகம். இதை விட சனிக்கு பலம் அதிகம். சனியை விட 100 மடங்கு ராகுவுக்கு பலம், ராகுவை விட கேதுவுக்கு 1000 மடங்கு பலம். இதை நான் விரிவாக ஷார்ட்ஸிலும் கேதுவில சொல்லி இருக்கின்றேன். 1 நிமிட வீடியோல அதை போய் பாருங்க. கேதுவை பற்றி பல இடங்களிலே பல எபிசோடுகள்ல ஜோதிட சம்பந்தப்பட்ட தலைப்புகளை சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. விசேஷமாக மிக விரைவில் கேதுவை பற்றிய ஞானம் என்றே போட இருக்கிறேன். அது சுமார் ஒரு 20 நிமிடங்கள் அடங்கிய பொதுவாக கேதுவை பற்றிய ஆய்வுகள், ஆய்வு கட்டுரைகளை என் அனுபவத்திலே, ஜோதிட உலகத்திலே என்னுடைய 43 வருட அனுபவங்களை நான் இங்கே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். சுமார் ஒரு நாளைக்கு நான் 10 ஜாதகம் பார்க்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். பொருத்தம் பார்க்கிற போது 20 கூட பார்ப்போம். அவர்களுடைய கதையை கேட்கிற போது நான் முக்கியமாக லக்னத்தில் கேதுவா, 2 கேதுவா, லக்ன ராகுவா, 2 ராகுவா என்று பார்த்தால் அவர்கள் ஜாதகத்தின் விடை பிரிடிகேஷன் ரொம்ப சுலபமாக பார்க்க பார்க்க ஜோதிட ஞானம் என்பது வந்து விடுகிறது. எனவே உங்களுக்கு லக்னத்திலிருந்து எத்தனாவது இடத்துக்கு கேது வர்றார்? ராசிக்கோ லக்னத்துக்கோ? இப்ப ராசியை பத்தி தான் எல்லாரும் ராசி பலன்னு பார்க்கிறா. லக்னப்படி பாருங்கோ. கடக லக்னத்துக்கு 2 வருகிறார், சிம்மத்துக்கு 1 வருகிறார். அதே மாதிரிதான் அங்கே எதிர் வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திற்கு ராகு வருகிறார், மகரத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு வருகிறார். அப்போ இந்த 2ஆம் இடத்திற்கு ராகு வருகிற போது கொஞ்சம் பொருள் வரவு இருக்கும். அதே நேரத்தில் கேது வருகிற போது கொஞ்சம் தனஸ்தானம் பாதிக்கும், நோய் தாக்கங்கள் இருக்கும். வயதானவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். above 60 அப்படிங்கிறவா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சின்ன வலி வேதனைனாலும் மருத்துவரை போய் பார்த்து மருத்துவர் சொல்படி உணவு பழக்கத்தையும் மருந்து ஏற்கும் பழக்கத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சொந்த ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஜோதிடரே இன்னொருத்தர்கிட்ட ஜோசியம் பார்க்கணும், ஒரு மருத்துவரே இன்னொரு மருத்துவரிடம்தான் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்பது போலே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதி ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியில இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ரொம்ப சுலபமான வழி இருக்கிறது. இப்ப ஐயப்பனை ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஐயப்பனை போய் ஐயப்பன் கோவில்களுக்கு போங்க, ஐயப்பன் படத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. ஆஞ்சநேயர் ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க, ஆஞ்சநேயர் படம் வைத்து பூஜை பண்ணுங்க. அடுத்தது விநாயகர், அரசபரத்தடி பிள்ளையார் அல்லது பிள்ளையார் கோவிலுக்கு செல்லுங்கள்.
வீட்டிலே விநாயகர் சின்ன சிலை வைத்தோ படம் வைத்தோ பூஜை செய்யுங்கள். குலதெய்வத்தை போற்றுங்கள். ராகு கேதுவினுடைய அந்த வீரியம் தாக்கம் என்பது உங்களுக்கு குறைந்து நல்ல அருளை பெற முடியும். ராகு கேது பெயர்ச்சி நடக்காதா, என் சிரமங்கள் தீராதா என்று காத்து கொண்டிருந்த ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வருகிற மே மாதம் 18ஆம் தேதி அற்புதமான நல்ல விடுதலை கிடைக்கப் போகிறது. நல்ல பரிசுகளை பெறப் போகிறீர்கள். வாழ்க வளர்க.